ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தனிப்பட்ட மனித ஒழுக்கம் வேணும். தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது ஒவ்வொரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அவ்வளோ பேர்த்துக்கு இருந்தால் மட்டுமே நாடு முன்னேறும். இதில் இவர் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இது நடந்தது. உன்னை வீட்டில் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி அடிச்சிட்டாலும் கூட ஸ்டாலின் சார் தான் அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இந்த சண்டை வந்ததுன்னு கூட சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் இல்லை. யார் ஆட்சியில் இதுக்காக நான் கட்சியில் இருக்கிறவோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் எந்த கட்சி வந்ததுனாலும் யார் ஆட்சி புரிஞ்சாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா கெட்டுத்தான் போகும். அது தனி மனித ஒழுக்கம் தான் வேணும். அந்த பொண்ணை முதலமைச்சரை 11 மணிக்கு நீ அங்கே போ, 10 மணிக்கு உன்னோட லவ்வர் கூட ஆள் இல்லாத இடத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு தானே. தனி மனித ஒழுக்கம் வேணும். நீ ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும்? 5 மணிக்கு மேலே நீ ஹாஸ்டலுக்கு போயிருக்கணுமில்ல. ஹாஸ்டலுக்கு போயிருக்கணும். இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் உனக்கு தான். சின்ன குழந்தைகளை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன குழந்தைகளை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் இந்த மொபைலுக்கு எடுத்தது தான். இந்த மொபைல் எப்போ வந்ததோ, மொபைலில் அத்தனை வந்ததோ, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கெடுத்து விட்டாச்சு. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு நல்லதுக்கு யூஸ் பண்ணணுமே தவிர இதெல்லாமே மற்றதுக்கு தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்துங்கிறதுக்காக என்னால் தாங்க முடியல. அதனால் நான் உங்கள்கிட்ட அதை பகிர்றேன். தப்பாக இருந்தால் சாரி, மன்னிச்சுக்கணும்.